டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலக தமிழாராய்ச்சி மன்றம் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச் என்கிற பெயரில் 1964ஆம் ஆண்டு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பை தொடங்கியவர் மலாயா பல்கலைக்கழகத்தினுடைய மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்த தனிநாயகம் அடிகளார் அவர்கள். எதற்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது என்றால், தமிழருடைய தொன்மங்கள், வரலாறுகள், தமிழில் உள்ள ஆய்வுக்கு உரிய அனைத்து தகவல்கள், தலைப்புகள், அதன் மூலமாக ஆய்வுக் கட்டுரைகள் எழுதப்பட்டு அவற்றையெல்லாம் இந்த மாநாடுகளில் வைத்து வாசித்து உலகிற்கு அறிவித்து அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அமைக்கப்பட்டது தான் இந்த உலக தமிழாராய்ச்சி அமைப்பு. இந்த அமைப்பின் நோக்கத்தின்படி முதல் உலக தமிழாராய்ச்சி மாநாடு மலேசியாவின் கோலாலம்பூரில் 1966ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் இடைவெளி விட்டு நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த மாநாடுகளினுடைய அடிப்படை விதிமுறை. காரணம் என்னவென்றால், எல்லா நாடுகளிலும் பல்வேறு நேர வேறுபாடுகளில், நாள் வேறுபாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களிடமிருந்து ஆய்வுக் கட்டுரைகள் பெறப்பட்டு உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த நாடுகளில் அந்த அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி ஏராளமான ஏற்பாடுகள் செய்யணும் இல்லைங்களா. இதற்கு 2 ஆண்டுகள் காலம் தேவை என்பதால், காரணம் அன்று இந்த மின்னணு டிஜிட்டல் தொழில்நுட்பம் கிடையாது. எனவே அதற்கு 2 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் இருந்தாலும் கூடவே நீங்கள் 2 ஆண்டுகள் வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஆய்வுக் கட்டுரைகளை அனுப்புவதற்கு அதற்கு நேரம் தேவைப்படும். இப்படி முதல் இந்த மாநாடு நடைபெற்றது. அதற்கு பிறகு 1995ஆம் ஆண்டு 8வது மாநாடு நடைபெற்றது. இந்த 8 மாநாடுகளில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர் என்று அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் ஆகியோரும் இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தினாங்க. 1995ஆம் ஆண்டு 8வது மாநாடு அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி ஆட்சி வருகிறது. அப்போது அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவெல்லாம் இந்த உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்திட்டாங்க. ஆனால் தமிழின தலைவர் என்று தன்னை நாம் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஆனால் நம் தலைமையில் இப்படிப்பட்ட மாநாடு நடக்கவில்லையே என்று அவருக்கு உடனே மாநாடு நடத்த வேண்டும் என்று ஒரு பேராசை வந்துவிட்டது. உடனே ஐஏடிஆர் என்று நாம் ஏற்கனவே அறிமுகப்படுத்திய இந்த உலக தமிழாராய்ச்சி அமைப்பு இருக்கு இல்லைங்களா, மன்றம், அதனுடைய தலைவர், அப்போதைய தலைவர் கராஷிமா என்கிற ஜப்பானியர். ஆனால் அவர் தமிழ் அறிஞர், தமிழை அவரை போல மிக ஆழமாக பேசக்கூடிய தமிழர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஒட்டுமொத்த அமைப்பிற்கே அவர் தலைவராக, ஏன்னா தலைவர் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை மாறுவாங்க இல்லைங்களா. அப்படி அவர் தமிழ்துறை பேராசிரியராகவும் தமிழ் பேராசிரியராகவும் இருந்த காரணத்தினால் அவர் அப்போது தலைவராக இருந்தார். அப்போது கருணாநிதி அவர்களுடைய தரப்பிலிருந்து அவருக்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது. முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தணும்னு சொல்றார், அவர் தலைமையில் நடக்கணும்னு சொல்றார், எனவே நீங்கள் நடத்துங்கள் அப்படின்னு நொபுரு கராஷிமா அவர்கிட்ட சொல்றாங்க, ஐஏடிஆருடைய தலைவர். ஆனால் அவர் மிக ஒரு பண்பாக ஒரு பதில் சொன்னார், ஐயா, எங்களுடைய விதிமுறைப்படி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடத்தணும், அதற்கு எங்களுக்கு குறைந்தது 1 ஆண்டாவது எங்களுக்கு அதனுடைய ஏற்பாட்டுக்கு காலம் தேவைப்படும், எனவே உடனடியாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே கோபமடைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், நீ என்ன ஐஏடிஆர் மூலமாக உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு நடத்துறது, நாங்களே நடத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு செம்மொழி மாநாடு என்கிற பெயரில் கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு உலக பிரசித்தி பெற்றது. காரணம் என்னென்னா, அது உலகத் தமிழாராய்ச்சி மாநாடாக நடைபெறவில்லை. தமிழர்களுடைய ஆய்வு கருத்துக்களை எல்லாம் எப்படி ஐஏடிஆர் என்கிற அந்த மன்றம் உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு மூலமாக தனிநாயகம் அடிகளார் தொடங்கி வைத்த அந்த அடிப்படையில் நடைபெறுகிறதோ அதுபோல இல்லாமல், அது கலைஞர் கருணாநிதி அவர்களை வாழ்த்தக்கூடிய, புகழ்ந்து போற்றக்கூடிய, புகழ்வாடக்கூடிய ஒரு கவியரங்கு மன்றமாக அது மாறி போய்விட்டது என்பது உலகிற்கே அறிந்த ஒன்று. அதற்காக செலவு செய்யப்பட்ட தொகைகள், அந்த மாநாடு முழுவதுமே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தினர் மட்டுமே ஆக்கிரமித்து கொண்டு தங்கள் குடும்ப புகழ் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் அனைவருமே அறிந்த ஒன்று. ஆக உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு என் தலைமையில் நடைபெறவில்லை என்கிற அந்த ஒற்றை கோபத்தில், எனக்கு கிடைக்காத ஒன்று உலகத்தில் யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்கிற மிகப்பெரிய பெருந்தன்மை அடிப்படையில் அதன் பிறகு திமுக தொடர்ந்து இந்த உலகத் தமிழாராய்ச்சி மாநாடுகளை, குறிப்பாக ஐஏடிஆர் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தமிழ் ரிசர்ச் என்கிற அந்த மன்றத்தை புறக்கணித்து கொண்டே இருந்தார்கள். இந்த செம்மொழி மாநாடு என்கிற இந்த நாடகம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு, அதன் பிறகு 10வது மாநாடு அமெரிக்காவில் நடைபெற்றது என்று எனக்கு நினைவு.
அது நடைபெற்றது. அதற்கு பிறகு 11வது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு இருக்கும்போது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் அவர்கள் எந்த விதமான ஒரு ஆர்வமும் அதில் காட்டவில்லை. அப்பொழுது வந்து கோவிட்-19 வேறு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் முதலில் ஷார்ஜாவில் நடத்தலாம் என்று அந்த ஏற்பாட்டாளர்கள் முடிவு செஞ்சாங்க. IATR முடிவு செய்து முயற்சி செய்தது. ஆனால் அங்கே சாத்தியமில்லாமல் போகவே வேறு வழி இல்லாமல் மீண்டும் மலேசியாவிலேயே இந்த 11வது மாநாடு 23ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்போதும் இந்த திமுக அரசிலிருந்து எந்த விதமான உதவியும் ஒரு ஆதரவும் கிடைக்கவில்லை. மாறாக அங்கே மலேசியாவில் 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நாளில் போட்டியாக சென்னையில் ஒரு குழு அவர்கள் வந்து உலகத்தமிழ் மாநாடு என்ற பெயரில் இங்கு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவிற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தங்களுக்கு ஜால்ரா தட்டாத எந்த அமைப்பாக இருந்தாலும் இரண்டாக பிளந்து விடுவார்கள். அது முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி, வணிகர் சங்கங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பிரிவாக உருவாக்கி அதை உடைத்து விடுவார்கள். இந்த 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு IATR ஏற்பாட்டின் பேரில் அதனுடைய தலைவர் டான் ஸ்ரீ மாரிமுத்து அவர்கள், மிகப்பெரிய பேராசிரியர் அவர் தலைமையில் மலேசியாவில் நடைபெற்றது. அதற்கும் திமுக சார்பில் எந்த ஒத்துழைப்பும் இல்லை. அதே வேளையில் அதற்கு போட்டியாக சென்னையில் ஒரு கூட்டம், ஒரு உலகத்தமிழ் மாநாடு என்கிற பெயரில் இங்கே நடைபெற்றது. நல்லவேளை அதை யாரும் அறிஞர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அது ஒரு தோற்றுப்போன மாநாடாக இருந்தாலும் கூட இது இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமாக இந்த IATR செயல்பாடுகளை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு வஞ்சகச் செயலை அன்றைய திமுக அரசு, குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசில் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த IATR பெயரையே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அதே போன்ற ஒரு பெயரில் பதிவு செய்து கொண்டு இது உண்மையான IATR நாங்கள் தான் என்பது போல அவர்கள் எல்லாம் இந்த நாடகத்தை தொடங்கி நடத்தினார்கள். ஆனால் உண்மையான தமிழ் அறிஞர்களும் அதே போல உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. எனவே 11வது மாநாடு மிகச்சிறப்பாக மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்திலேயே அந்த நாட்டினுடைய அதிபரே வந்து கலந்து கொண்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாநாடாக அது நடைபெற்றது. தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலாக அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடாக, மிகச்சிறப்பான மாநாடாக 2023ஆம் ஆண்டு மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு IATR என்று சொல்லக்கூடிய உலகத் தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய தனிநாயகம் அடிகள் தொடங்கிய அந்த மன்றத்தினுடைய சார்பில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு 2 ஆண்டுகள் கழித்து 12வது உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு நடத்த வேண்டும். கடந்த 2026 தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு வரையிலும் திமுகவிலிருந்து மீண்டும் அதே போல எந்தவிதமான ஆதரவும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் வரவில்லை. இவ்வாறு அந்த 12வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்துவதற்கு IATR இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் முயற்சி செய்கிற போது அவர்கள் ஏற்கனவே 2ஆக பிரித்து வச்சிருக்காங்க. வந்து பார்த்தீங்களா, ஒரு வஞ்சக சூழ்ச்சியோடு பிரித்து வைத்தார்கள் இல்லை. இது வந்து பல பேர்த்துக்கு பரவுனதுனால நிறைய தமிழ் அறிஞர்களை என்ன சொல்லிட்டாங்க, என்னங்க 2ஆக பிரிஞ்சு நிற்கிறீங்க போல, நாங்கள் யாருக்கு வர்றது என்பது தெரியாமல் ஒரு குழப்பம் ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் IATR என்கிற இந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றம் மலாயா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் தனிநாயகம் அடிகளார் அவர்களால் தொடங்கப்பட்டது. தற்போது அதனுடைய தலைவராக அதே மலாயா பல்கலைக்கழகத்தினுடைய உயர் பொறுப்பில் பதவி வகித்த டான் ஸ்ரீ மாரிமுத்து அவர்கள் தலைமையில் தான் அந்த IATR நடக்குது. அதுதான் 11ஆம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை மலேசியாவின் கோலாலம்பூரில் நடத்தியது. 12வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடும் அதே டான் ஸ்ரீ மாரிமுத்து ஐயா அவர்கள் தலைமையில் தான் நடத்தப்பட இருக்கிறது. இதுதான் சரியான உண்மையான IATR என்று எடுத்து சொல்லியும் கூட திமுக தரப்பில் அதை மடைமாற்றும் வேலை தான் நடைபெற்றது. இப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தற்போது ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய தமிழ்துறை அமைச்சராக ராஜ்மோகன் இருக்கிறார். அவர் கடந்த வாரத்தில் வெளியிட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு என்னவென்றால், இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு குறித்த அதன் ஏற்பாடுகள் குறித்து நாங்கள் விரைவில் அறிவிப்போம், முதலமைச்சருடைய அனுமதியும் ஒப்புதலும் பெற்று அது நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இந்த 12வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு IATR-உடன் இணைந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் உலகெங்கிலும் வாழக்கூடிய உண்மையான தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் செயற்பாட்டாளர்கள், தமிழ் அமைப்புகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.